இனிய வணக்கம். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், பார்ட்னர்ஸோட டிராயிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அது அக்ரிமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உண்டு. அதோட ஜேர்னல் என்ட்ரி பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸுங்கிறது ஒரு நாமினல் அக்கௌண்ட். அது பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அது ஒரு எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் பார்ட்னர்ஸோடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணுவாங்க. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அதை டெபிட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனுக்கு அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கால்குலேஷனை 3 மெத்தடில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் டைரக்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் டைரக்ட் மெத்தட், அதில் படி பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டேட் ஆஃப் டிராயிங்லேருந்து அக்கௌண்டிங் இயர் எண்டு வரைக்கும். அது வந்து டேஸ் கால்குலேஷனாக இருந்துச்சுன்னா டேஸ் பை 365 போடணும். மந்த்து கால்குலேஷனாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மந்த் பை 12 அப்படின்னு போடணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அருண் இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஆஸ் பர் டீட் படி 12% பெர் ஆனம் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்டிங் இயர் எண்டிங் வந்து 31 டிசம்பரோட முடியுது. மார்ச் 1 அன்னைக்கு 6000, ஜூன் 1 அன்னைக்கு 4000, செப்டம்பர் 1 அன்னைக்கு 5000, டிசம்பர் 1 அன்னைக்கு 2000 அப்படியே டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கா பார்க்க போகிறோம். மார்ச் 1ன்னு சொல்லும் போது மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மந்த்ஸ் ரன்னிங் ஆகுது. அப்போ 6000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 10/12 அப்படி போடணும். அதுக்கு 600 வருது. ஜூன் 1ன்னு சொல்லும் போது ஜூன் 1லேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 மந்த் ரன் ஆகுது. அப்போ 4000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 7/12 இதை கால்குலேட் பண்ணோம்னா அமௌண்ட் எவ்வளோ வரும்? 280. தேர்டு செப்டம்பர் 1 5000 பண்ணாங்க. இப்போ செப்டம்பர் 1 டு டிசம்பர் வரைக்கும் 4 மந்த்து கால்குலேட் ஆகுது. 5000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 4/12 ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 200. டிசம்பர் 1 அன்னைக்கு 2000 எடுக்கிறாங்க. அப்போ 1 மந்த்து தான் ரன்னிங். 2000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 1/12 இதுக்கு 20 ரூபி ஆகுது. மொத்தம் டிராயிங்ஸு 1100. இது டைரக்ட் மெத்தட் கால்குலேஷன். செகண்ட் மெத்தட் ப்ராடக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, interest on the amount for a number of days or month is the same as the interest for one day or month on the sum of product of amount withdrawn and the period of interest அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல் வித்ட்ராயலுக்கு அது ரன்னிங் பீரியடையும் ப்ராடக்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்டையும் சம் பண்ணுறோம். அந்த டோட்டல் சம்மை 1 டே ஆர் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுறோம். அந்த அமௌண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அன்பு வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆஸ் பர் டீட் வந்து 12% per annum. இயர் எண்டிங் 31st December. மார்ச் 1st 6,000, ஜூன் 1st 4,000, செப்டம்பர் 1st 5,000, டிசம்பர் 1st 2,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அண்டர் த ப்ராடக்ட் மெத்தடில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட் வித்ட்ராயன், பீரியட் அப் டு டிசம்பர் 31st. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு டேட் எழுதிக்கிறோம். மார்ச் 1st 6,000, ஜூன் 1st 4,000, செப்டம்பர் 1st 5,000, டிசம்பர் 1st 2,000 எழுதிக்கிட்டாச்சு. இப்போ பீரியட் பார்க்குறோம். மார்ச் 1st டிசம்பர் வரைக்கும் 10 மந்த்து, ஜூன் 1st டிசம்பர் வரைக்கும் 7 மந்த்து, செப்டம்பர் 1st டிசம்பர் 31st வரைக்கும் 4 மந்த்து, டிசம்பர் 1st டிசம்பர் 31st வரைக்கும் 1 மந்த். அதை ப்ராடக்ட் பண்ணுறோம். 6,000 into 10 60,000, 4,000 into 7 28,000, 5,000 into 4 20,000, 2,000 into 1 2,000. இதை சம் பண்ணோம்னா 1,10,000. இது இப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12. சம் ஆஃப் ப்ராடக்ட் 1,10,000 எடுத்து எழுதிக்கிறோம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 12/100 இன்ட்டு 1/12. நமக்கு அமௌண்ட்டு 1,100. இது ப்ராடக்ட் மெத்தட் கால்குலேஷன். தேர்டு மெத்தட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். பார்ட்னர்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வலில் வித்ட்ரான் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல்ங்கிறது மந்த்லியாக இருக்கலாம், குவார்ட்டர்லியாக இருக்கலாம், இல்லை ஹாஃப் இயர்லி ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒன்ஸ் இன் 2 மந்த்தாக இருக்கலாம், ஒன்ஸ் இன் 4 மந்த்தாக இருக்கலாம். அது பார்ட்னர்ஷிப் டிசிஷன். இதுக்குள்ள ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் மேட் டியூரிங் த இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் பை 12. ஆவரேஜ் பீரியடுங்கிறது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபஸ்ட் withdrawal to the end of the year plus number of month from date of last withdrawal to the end of the year by 12. The average period calculate பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் பார்க்கப்படும். ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லி வைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த மந்த்லி வைஸில் அட் த பிகினிங் மந்தோட பிகினிங்லேயே எடுத்திருக்காங்கன்னா அந்த ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து 12 மந்த் ரன் ஆகிருக்கும். லாஸ்ட் வந்து 1 மந்த் ரன் ஆகிருக்கும். அப்போ 12 + 1/2 = 6.5 எடுத்துக்கிறாங்க. இந்த மிடில் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மந்தில் மிடில் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 15 days போயிருக்கும், 0.5 அரை மாதம் போயிடுச்சு. அப்போ 11.5 இயர் எண்டிங் வரைக்கும் 11.5 மந்த்து அந்த அமௌண்ட் ரன் ஆகுது. இந்த கடைசி அமௌண்ட் வந்து எப்போ 15 நாளுக்கு நடுவில் தான் எடுத்திருக்கேன். 15 நாள் தான் அந்த அமௌண்ட் இருந்திருக்கு. அப்போ 0.5 11.5 + 0.5/2 = 6 மந்த். அட் த மந்தோட எண்டில் தான் எடுப்பாங்க. ஒவ்வொரு மாதத்தும் எண்டில் எடுப்பாங்கன்னா ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து அந்த ஃபஸ்ட் மந்தோட எண்டில் எடுத்திருப்பாங்க. அப்போ 11 மந்த்து தான் ரன் ஆகிருக்கும். லாஸ்ட் withdrawal வந்து இயர் எண்டிங்கில் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ அது ரன்னிங்கே இல்லை. அப்போ 11 + 0/2 = 5.5 தான் இருக்கணும். குவார்ட்டர்லி ஒன்ஸ் தான் எடுப்பாங்கன்னு சொன்னால் குவார்ட்டர்லினா 3 month ஒன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு withdrawal வந்து அட் த பிகினிங்லேயே எடுத்திருக்காங்க. அப்போ அட் த பிகினிங் போது 12 மந்த் ரன் ஆயிடுச்சு. லாஸ்ட் withdrawal எடுத்து 3 மந்த் ஆயிடுச்சு. அப்போ 12 + 3/2 7.5 ரேட் எடுத்துக்கணும்.
இந்த மிடில் குவார்டர்லியில் இந்த மிடில் போது 3 மந்தில் மிடில் அது 1.5 மாதம் சென்று எடுத்துப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வித்ட்ராயல் எடுத்து 10.5 மாதம் ஆச்சு, 10.5. லாஸ்ட் வித்ட்ராயல் வந்து கடைசி 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருக்காங்க. அப்போ 1.5 மாதம் தான் ரன் ஆகிருக்கு. அப்படின்போது 1.5 10.5 + 1.5/2 = 6ன்னு ரேட் எடுத்துக்கணும். அட் த எண்டு அப்படின்னு சொல்லும்போது குவார்டர்லியோட எண்டில் எடுக்கிறாங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த் அவங்கள்ட்ட வந்து ரன் ஆகலை, 9 மந்த் தான் ரன் ஆகுது. லாஸ்ட் அமௌண்ட்டு இயர் எண்டிங்கில் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ அது 0. அப்போ 9 + 0/2 = 4.5. ஹாஃப் இயர்லி வைஸ் தான் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் அட் த பிகினிங் சொல்லும்போது அந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டு 12 மந்த்துமே ரன் ஆகிருக்கும். லாஸ்ட் அமௌண்ட் எடுத்தது வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி தான் எடுத்திருக்காங்க. அப்போ 12 + 6/2 9. இந்த மிடில் ஹாஃப் இயர்லி மிடில் போது 3 மாதம் சென்று 6 மாதத்தில் 3 மாதம் சென்று தான் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த 9 மாதம் தான் ரன் ஆகிருக்கும். அப்போ 9 ப்ளஸ் லாஸ்ட்டு வித்ட்ராயல் வந்து இந்த 3 மாதம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது 9 + 3/2 = 6ன்னு ரேட் வரும். அட் த எண்ட் ஹாஃப் இயர் எண்டில் தான் எடுப்பாங்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு டே ஹாஃப் மந்த் எண்டில் தான் எடுத்துருக்காங்க. அப்போ 6 மந்த்து தான் ரன் ஆகிருக்கும். ரெண்டாவது லாஸ்ட் வித்ட்ராயல் வந்து இயர் எண்டிங்கில் தான் எடுத்திருப்பாங்க. அப்போ 0. இப்போ 6 + 0/2 = 3ன்னு எடுத்துக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா இண்டிவிஜுவல் வித்ட்ராயலுக்கு அது ரன்னிங் பீரியடையும் ப்ராடக்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராடக்டையும் சம் பண்ணுறோம். அந்த டோட்டல் சம்மை 1 டே ஆர் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணுறோம். அந்த அமௌண்ட்டு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்னர்ஷிப்போட இன்னொரு டைட்டிலில் பார்ப்போம். நன்றி.